அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் ப்ரீவியஸாக அப்டேட்டட் சிலபஸ், ஓகேங்களா? ப்ரீவியஸ் சிலபஸில் அப்டேட்டட் சிலபஸில் நாம் என்னென்ன யூனிட் என்னென்ன இலக்கணம் இருக்குன்னு இது வரைக்கும் 3 யூனிட்டோட இலக்கணம் பார்த்துருக்கோம். அந்த 3 யூனிட்டோட வீடியோவும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 4th யூனிட்டில் இருக்க துணை வினைகள். நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, தலைப்பிலேயே அவங்க என்ன சொல்லித்தர போகிறாங்க அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்திடுவாங்க. வினைகள் அப்படின்னா வேர்ப்ஸ், ஒரு செயலை குறிக்கும் சொல், வினை சொல் அப்படின்னு அர்த்தம். அது என்ன துணை வினைகள்? அவன் கூடயே இன்னொருத்தர் இருக்க போகிறான் எப்போவுமே, அதுதான் துணை வினைகள். அதுதான் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல வினை வகைகள் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா, வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழில்படும் விதம். ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த சென்டென்ஸில் அந்த வினை எப்படி இருக்குது அப்படின்றது அந்த தொழில்படும் விதம். முதலான அடிப்படையில் பல வகைகளாக பிரிக்கலாம். தனி வினையும் கூட்டு வினையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, வினை சொற்கள் அதோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா தனி வினை கூட்டு வினை அப்படின்னு 2 வகைப்படும். முதல்ல தனி வினை அப்படின்னா தனியாகவே இருக்கும், பொருள் நமக்கு கொடுத்துரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு படியுங்கள், படிக்கிறார். ஆக மொத்தம் அங்கே படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செயல் நமக்கு தெளிவாக புரியுது. மேற்கண்ட சொற்களை கவனிங்கள். இவற்றில் படி அப்படின்ற வினை அடியும் சில ஒட்டுகளும் இருக்குது. படின்றது தனியாகவும் இருக்குது, படியுங்கள் அப்படின்ற ஒரு ஒட்டுகள் இருக்குது, படிக்கிறார்கள் அப்படின்ற ஒட்டும் இருக்குது. வினையடி பகாபதம் ஆகும். அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது, பகுக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனி வினைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்மளால பகுக்க முடியாது, ஆனால் அது நமக்கு பொருள் தருது. இதுதான் தனி வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுவே கூட்டு வினைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம். இதெல்லாம் பாருங்களேன், இதை நம்மளால பகுக்க முடியும். அந்த பகுப்பாத உறுப்பு இலக்கணம் மூலியமாக நம்ம பகுக்க முடியும். தந்தியடி, முன்னேறு என்பன அவற்றின் வினையடிகள். அவை பகுப்பதங்கள் ஆகும். பகுக்கக்கூடிய பதம் பகுப்பதம். இவ்வாறு பகுப்பதமாக உள்ள வினை அடிகளை கூட்டு வினை அடிகள் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதுதான் கண்டென்ட். தனி வினைனா என்ன, கூட்டு வினைனா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நமக்கு அதை பகுத்து காட்டியிருக்காங்க. 3 வகையாக இருக்குது. பெயர் ப்ளஸ் வினை, அதாவது நம்ம இந்த இதில் பார்ப்போம் தெரியுங்களா, இங்கிலீஷில் நவுன் ப்ளஸ் ஜெரவுன், நவுன் ப்ளஸ் வேர்ப், நவுன் ப்ளஸ் நவுனு, வேர்ப் நவுன் ப்ளஸ் வேர்ப் அப்படி பார்ப்போம்ல, அந்த மாதிரி அதுதான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பெயர் ப்ளஸ் வினை. தந்தி, அது தந்தி அப்படின்றது ஒரு பெயர், அடின்றது அதோடைய வினை. இந்த மாதிரி பெயர் ப்ளஸ் வினையாக ஒரு வினையாக வரும். பெயரும் இருக்கும், அதில் ஒரு வினையும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வினை ப்ளஸ் வினை. கண்டு அப்படின்றதும் ஒரு செயல் தான், பிடி அப்படின்றதும் ஒரு செயல் தான். இது 2ம் சேர்த்து கண்டு பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினையாக இருக்கும். சுட்டி, ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறது, அதுவும் வினை தான். காட்டு அப்படின்றதும் வினை தான். இந்த மாதிரி சுட்டி காட்டுன்னு ஒரு வினையாகவும் வரும். இடை ப்ளஸ் வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன் அப்படின்றது இடைச்சொல், முன் பின் கீழ் மேல் இதெல்லாம் இடை. ஏறு அப்படின்றது ஒரு வினை. அப்போ இடை ப்ளஸ் வினையும் சேர்ந்து ஒரு காமன் வினையாக வரும். இந்த மாதிரி வரதெல்லாம் தான் என்ன சொல்லியிருந்தாங்க, இது இப்படிலாம் கூட்டு வினைகள் செக்ரிகேட் ஆகுது, ஓகேங்களா? முதல் வினையும் துணை வினையும். ஒரு எக்ஸாம்பிள், நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இத்தொடரில் பார் அப்படின்றது வினை, கண்களால் பார்த்தல் அப்படின்ற பொருளை தான் கொடுக்குது. இது பார் என்னும் வினை அடிப்பொருள் அல்லது சொற்பொருள் எனலாம். ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தேன் அப்படின்றதுக்குள்ள வர மீனிங்க பாருங்க. ஓடப்பார், எழுதிப்பார் அப்படின்றது கூட்டு வினையா. இதுல 2 உறுப்புகள் இருக்கு. படம் பார்த்தேன், இதுல ஒரே விஷயம், அவன் பார்க்கறான். இந்த இடத்துல பாருங்க, அவன் ஓடுறத பார்க்கறான், எழுதுறத பார்க்கறான். அப்போ இந்த இடத்துல அது என்ன இருக்கு, கூட்டு வினையா இருக்கு. 2 உறுப்புகள் இருக்கு. ஓட, எழுதி என்பன முதல் உறுப்புகள். இவை அந்தந்த வினைகளின் அடிப்படையில் பொருளை தருகின்றன. பார் அப்படின்றது 2வது உறுப்பு. இது வினையின் அடிப்பொருளான கண்டென்ட்டான பார்த்தல் அப்படின்ற பொருளை கொடுக்காம முதல் உறுப்போடு சேர்ந்து வேற ஒரு பொருள், அதை நான் சொன்ன பாருங்க, ஓடுறத பார்க்கறான், எழுதுறத பார்க்கறான். அப்போ அங்க 2 விஷயம் நடக்குது, ஓகேங்களா? ஓடுறான், அதுதான் மெயினான விஷயம், பார்க்கறது 2வது விஷயம். இங்க எழுதுறான், அதுதான் மெயினான விஷயம், பார்க்கறது 2வது விஷயம். இதுதான் என்ன சொல்றாங்க, ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. இந்த மாதிரி வர்றது தான் கூட்டு வினைகள், துணை வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு ஒரு டேப்லர் காலமும் போட்டு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினை அடி இதுதான் மெயின். இரு அப்படின்றது முதல் வினையில் எப்படி வரும், இருக்கிறது, அதாவது ஒரே விஷயத்த, மேசையில் புத்தகம் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது. இங்கே பாருங்களேன், மதுரைக்கு போகிறேனே கொடுத்துருக்கலாம். அப்பா வந்திருக்கிறார், இந்த இடத்துல அது நடுவில் வந்திருக்கு.
வை அப்படின்றது முதல் வினையில் எப்படி வரும், அதுதான் மெயின் கண்டென்ட்டாக வரும், அதுதான் வந்து மெயின் வேர்பாக வரும். வைத்தால் அப்படின்ற நீ என்னை அழ வைக்காதே, அழுறது தான் மெயின் கண்டென்ட், அது கூட சேர்ந்து ஒரு கண்டென்ட்டாக வர்றது தான் வந்து வை. இதில் கொல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பானை 4 படி அரிசி கொள்ளும், எடுத்துக்கும், இதுதான் மெயினான விஷயம். பட் இந்த இடத்துல இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கேட்டு கொள்வாள். பார்த்தீங்கன்னா கேட்டுன்றது மெயின் வேர்பு, கொள்வாள் அப்படின்றது துணை வினைகள். கொல் அப்படின்றது அதே தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. போ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போகிறான், நான் கடைக்கு போனேன். இந்த இடத்துல போ அப்படின்றது மட்டும்தான் வேர்பு. இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய போகிறது, பெய்ய, பயந்து போனான், இந்த இடத்துல பயந்துன்றது தான் மெயின். வா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தனர், புத்தி வந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர், ஆள்கின்றனர், அதுதான் மெயின் வேர்பு. இங்கே வந்தனர்ன்றது துணை வினையாக இருக்கு. விடு, யாரையும் உள்ளே விடாதே. இங்கே பாருங்க போய் விடாதே, அப்போ போய் விடாதே, 2 விஷயம். இதுதான் வந்து துணை வினை கூட்டு வினை அப்படின்றது, சாரி மெயின் முதல் வினை துணை வினை அப்படின்னு சொல்றாங்க. தள்ளுன்றது இங்கே கீழே தள்ளினான், காய்கறி வண்டியை தள்ளி சென்றது. இங்கே பார்த்தீங்கன்னா எழுதி தள்ளுகிறார், எழுதி தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே இப்போ பேச்சில் அப்படி தானே பயன்படுத்துகிறோம். வாசித்து தள்ளுறான், அப்போ அங்கே வாசித்தல் அப்படின்றது தான் மெயினான வேர்பு. போடு, புத்தகத்தை கீழே போட்டேன், இங்கே வாங்கி போட்டாங்க, அப்போ வாங்கின்றது முக்கியமான சொல். ஓகே, நெக்ஸ்ட் கொடு. நிறைய நான் ஸ்கிப் பண்ணல, ரீசன் என்னன்றது சொல்கிறேன். நான் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டுருவேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடு, இதுதான் இப்போ சொன்னேன். அவருக்கு பணம் கொடுத்தேன், வேலை கொடுத்து வேலை செய்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா செய்து கொடுத்தான், சொல்லி கொடுப்பேன், அப்போ அந்த சொல்லி செய்துன்றது தான் முதல் வினை. காட்டுன்றனா தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினார், செய்யுளை பாடி காட்டினார், பாடின்றது முதல் வினை. இங்கே வந்து நம்ம லெசனை முடிச்சிட்டோமா பாரு, அடடா அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். பட் நம்ம அங்கே தான் வந்து ஒரு இடம் இங்கேருந்து முடித்தோம். துணை வினையுடைய பண்புகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம இங்கே கீழே பார்த்தோம்ல, அதுதான் இந்த ஆயிடுச்சு. காலையில் தான் ஒரு ஷார்ட்ஸை போட்டேன். இப்போ வந்து இந்த கற்பவை கற்ற பின் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.